அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனதில் நினைச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல கொடுக்கக்கூடியது டேரோ ட்ரேடிங். டேரோ ட்ரேடிங்கிறது ஒரு ஆஸ்ட்ராலஜி மாதிரி தான். இது உங்களுக்கு ஜெனரல் ரீடிங்கா இருக்கும். இன்னைக்கு இந்த ரீடிங் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்துங்க. அதாவது எந்தவித கவன சிதறல்கள் இல்லாம மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. மன ஒருநிலைப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை, ஏதாவது ஒரே ஒரு விஷ் மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுதான் என் தேவை, இதுதான் என் ஆசை அப்படின்னு முடிவு பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு டிஸ்பிளேல ஏ அல்லது பி அப்படின்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கு என்ன வேர்டு வருது, ஒன்று ஏனா ஏ இல்லாட்டி பினா பி, ஏதாவது ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு பாருங்க. உங்களுக்கான டேரோ ரீடிங்காக உங்களுக்கு இருக்கும். டேரோ ரீடிங்கை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டேரோ ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக பார்க்கக்கூடிய ஒன்று தான். இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக கொடுக்குறது, இந்த மாதிரி ஜென்ரலாக கொடுக்கும்போது இதனுடைய பலன்கள் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. அதான் உண்மை. ஸோ நான் சொல்லக்கூடியதில் ஏதாவது நெகட்டிவ் வந்துச்சுன்னா அதை பெருசாக மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ரெண்டாவது என்னன்னா, தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்க்கும்போதும் கூட உங்களுக்கு நெகட்டிவ் வந்துச்சுனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா டேரோ ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகும் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய மனநிலை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேரோ ட்ரேடிங்கில் உங்களால் இப்போ கார் வாங்க முடியாதுன்னு வந்துச்சுன்னா, நீங்கள் இனிமேல் எப்பயுமே கார் வாங்க முடியாதுங்கிற அர்த்தம் கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, உங்கள் மனநிலை அதுக்கு ஒத்து வரல அப்படின்னு அர்த்தம். ஸோ டேரோ ரீடிங் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மனநிலை பொறுத்தா. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நெகட்டிவ்லேருந்து வெளியே வந்த பிறகு அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய பதிலும் மாற ஆரம்பிக்கும், உங்களுடைய சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த குழப்பத்தை முதல்ல கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. நான் டிஸ்பிளேல காட்டியிருக்கூடிய ஏயா பியா அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை முடிவு பண்ண பிறகு இப்போ நான் உங்களுக்கான கார்ட்ஸ் எடுக்கிறேன். இப்போ நம்ம ஏ சூஸ் பண்ணவங்களுக்கான டேரோ ட்ரேடிங் கார்டு என்னங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டோட அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு செலிப்ரேஷன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மன பிரச்சனையில் எதுவாக இருந்தாலுமே இது எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல நேரங்கள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அடையணும்னு நினைக்கிறீங்க. இப்ப எந்த விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அந்த விஷயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். நீங்க அதை பத்தி கவலையப்பட வேண்டாம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் இல்லீகலா மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க பண்ணக்கூடிய மேட்டர்ல ஏதாவது இல்லீகல் சம்பந்தமான விஷயம் இருந்துட்டா அது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும். அதனால நீங்க இப்ப மனசுல என்ன நினைச்சிருக்கீங்களோ அது 100% உங்களுக்கு கிடைக்கும், சந்தேகம் வேண்டாம். ஆனா அந்த விஷயம் இல்லீகல் ஓரியன்டா இருந்துச்சு அப்படின்னா அதுல கொஞ்சம் கோர்ட் கேஸு இல்லை பிரச்சனை, கூட இருக்கிறவங்க துரோகம் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகளை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாய்க்கோங்க. ஏன்னா பிகாஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான், இதில் மட்டும் சரி பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இது இல்லீகலான ஒன்றா இல்லை இல்லீகலாக இல்லையா, இல்லை நம்ம இதுக்கு ஆசைப்படலாமா, இது செய்யலாமா வேண்டாமான்னு தோணுச்சுன்னா அந்த விஷயத்தை எடுத்தங்கோத்தன் முடிவும் எடுக்காதீங்க. நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் அந்த சக்ஸஸ் உங்களுக்கு, அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் யோசிச்சு எடுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சொல்ல போனால் உங்களுக்கு நல்ல காலம் இப்போ இருக்குது. நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணா ஆகக்கூடிய ஒரு நேரத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு டைமுக்கு நீங்கள் வரப்போகுது. அதனால நீங்கள் எதில் செய்யறீங்க அப்படிங்கிறத முக்கியம். உங்களோட எஃபர்ட்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தில் போட்டிங்கன்னா அந்த எஃபர்ட் உங்களுக்கு வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். அதனால போடக்கூடிய எஃபர்ட்டை யோசிங்க. அதில் எக்காரணத்து கொண்டும் சின்ன இல்லீகல் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. இல்லீகல் மேட்ரு இல்லை கூட இருக்கிற நண்பர்கள் துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுனா கூட அந்த விஷயத்தை செய்யாதீங்க. யோசிக்காமல் இறங்காதீங்க. ஆனால் நீங்கள் செய்கிறது வெற்றியாக தான் உங்களுக்கு முடியுமே. அதனால கவலையே பட வேண்டாம். எது செஞ்சாலும் வெற்றி கிடைக்குன்னு முடிவான பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறத நல்ல விஷயங்களை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் நல்லா யோசிச்சு நல்ல முடிவுகளை எடுங்க. எடுக்கக்கூடியது உங்கள் டிசிஷன் உங்களுக்கு வெற்றி தான் கொடுக்கும். உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் அது வெற்றி தான், ஆனால் அதுக்கான நன்மை தீமை அது ரெண்டுமே நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் நல்லதான முடிவுகள் மட்டும் பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிஏ சூஸ் பண்ணவங்களுக்கான கார்டு பார்க்கலாம். பிஏ சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா கடின உழைப்பை போட்டிருக்கிறீங்க. நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லை உங்கள் தொழிலையோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையோ ரொம்பவும் உங்கள் லெவலை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கடின உழைப்பை போட்டிருக்கீங்க.
அந்த கடின உழைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்காது. ஸோ ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி சோகமாக இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு தெளிவாய்க்கோங்க. ஏன்னா நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் இப்போ உங்களுக்கு இல்லை. இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா உங்களுடைய எஃபர்ட் வந்து கொஞ்சம் மாற்றி செஞ்சு பாருங்கள். இப்போ போட்டிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஃபர்ட் வந்து நல்லா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ண இடம் வந்து சரியான இடங்களா உங்களுக்கு இல்லை. அதை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறையா புது விஷயங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுசாக ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கையை திருப்பி போகிற அளவுக்கு இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு புது வேலை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த புது விஷயங்கள் வர்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையவே முடிவு செய்கிற அளவுக்கு இருக்கும். மற்றும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த முடிவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு சரியான முறையில் எடுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடியவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது கொடுப்பாங்க. இந்த புதிய வரக்கூடிய நபரோ தொழிலோ பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலுமே அதில் நீங்கள் சரியான விதத்தில் ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அடுத்தது நீங்கள் வந்து உங்களை ஒரு லீடர் ஸ்தானத்தில் வச்சு பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு தொழிலாளியாக இருக்கிறது இல்லை ஒரு ஒர்க்கராக இருக்கிற லெவல்லே உங்கள் மனதை வைக்காதீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால ரிஸ்க் எடுக்க ஆரம்பிங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேஃப் ஜோனில் விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ரிஸ்க் எடுத்து முன்னிருந்து நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியாக கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தான், அதை முதல்ல நம்ப ஆரம்பிங்க. ஒரே இடத்துல குட்டை மாதிரி தேங்காதீங்க. அந்த தேங்கிறது உங்களுக்கு ஒரு வீக்னஸ் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதுதான் எனக்கு நல்லது நடக்கும், இதுதான் கிடைக்கும் அப்படின்னு ஒரே இதில் இருக்காதீங்க. அது உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. நான் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களோட தொழிலோ இல்லை உங்கள் பிஸ்னஸோ இல்லை உங்கள் படிப்போ எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் போட்ட எஃபர்ட் வந்து சரியான இடத்துல போடலை. அதே போல் இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய வேலையோ இல்லை உங்கள் புதிய தொழிலோ அல்ல புதிய நபரோ யாராவது ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கையில் புதுசாக வருவாங்க. அப்படி வரக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியான விதத்தில் அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரியான விதத்தில் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதில் ஒரு வேலைக்கார மாதிரியோ சர்வெண்ட் மாதிரியோ நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சரியானது இல்லை. நீங்கள் ஒரு லீடர்ஷிப் மாதிரி, அதாவது ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் அப்படின்னு அதை உங்கள் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அது வெற்றிகரமானதாக வரும். அதாவது வர பிரச்சனையை நீங்கள் உங்கள் தலையில் தூக்கி சுமந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு தலைவராக இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும். தலைமை பண்பு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்குமே. இதில் இருந்தீங்கன்னா பெட்டர். நீங்கள் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு கம்பெனிக்காக பண்ணாலும் ஒரு டீம் லீடரு, டீம் மேனேஜரு, ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி ஒரு டீமுக்கு ஹெட்டாக இருந்து வர பிரச்சனையை முதல்ல நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உள்ள ஒரு இது சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எஃபர்ட்ஸ் போடக்கூடியது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்காது. ஸோ அதுலேயும் தெளிவாய்க்கோங்க. சரியான இடத்துல உங்கள் எஃபர்ட்ஸ் போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய விஷயத்த சரியாக தப்பான்னு பார்த்து கரெக்டான முடிவு எடுத்து அதில் ஹெட்டாக இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுடையது. உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.